கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதாக. இது கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, இன்று உங்களை பார்த்துதான் தேவன் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜெபத்திற்கு நான் நிச்சயமாக பதில் தருவேன் என்பதாக. திருமதி ஹேனோவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனமாற்றம் அடைந்து ரட்சிக்கப்பட்டிருந்தார். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தனது கணவனுடைய ரட்சிப்புக்காக மிகுந்த கரிசனையோடு ஜெபித்து வந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் அவர்களது கணவர் சாலை விபத்தில் சிக்கி மரணமடைந்தார். அவர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லை, அவர் எனக்கு உண்மையற்றவராகிவிட்டார் என்று நினைத்து ஆண்டவர் மீது வெறுப்பு ஏற்பட்டு ஜெபிப்பதை நிறுத்திவிட்டார்கள். ஆண்டவருக்காய் ஜீவிப்பதை முற்றிலுமாக விட்டுவிட்டார்கள். 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எதிர்பாராத விதமாக ரோஜர் சைமன் என்பவர் திருமதி ஹேனோவர் அவர்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் சொன்ன காரியம் அவர்களை மிகுந்த ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தியது. உங்கள் கணவர் மரணமடைந்த நாளன்று நான் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். என்னை இலவசமாக காரில் ஏற்றி செல்ல மாட்டார்களா என்று காத்து கொண்டிருந்தேன். அப்போது உங்கள் கணவர் என் சைகைக்கு இசைந்து காரை ஓரமாக நிறுத்தினார். 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு பிரயாணம் செய்தேன். அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் என்னுடைய சாட்சியையும் அவரோடு பகிர்ந்து கொண்டேன். தன்னுடைய பாவங்களை குறித்து குத்தப்பட்டவராக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினார். காரை ஓரமாக நிறுத்தினார். தன்னை மறியாமல் அழுதார். முழங்காலில் நின்று நான் தேவனுக்கு விரோதமான பாவி என்பதை அறிக்கை செய்தார். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் இறங்கிக் கொண்டேன். அன்றே அவர் சாலை விபத்தில் இறந்துவிட்டார் என்று அறிந்தேன். தேவனுடைய செயல் எவ்வளவு மகத்துவமானது என்பதை பாருங்கள். ஆண்டவர் அவரில் அன்பு கூர்ந்த காரணத்தால் அவரை ரட்சித்து தம்மோடு சேர்த்து கொண்டார். இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்றார். திருமதி ஹேனோவருக்கும் மிகுந்த சந்தோஷம் ஒரு பக்கம், மிகுந்த துக்கம் மற்றொரு பக்கம். தன் கணவர் அவரது மரணத்திற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு விட்டார். உண்மையிலேயே ஆண்டவர் தன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி. அதே சமயத்தில் ஆண்டவரை விளங்கிக் கொள்ளாமல் அவரை துக்கப்படுத்தி விட்டோமே என்று கவலை ஒருபுறம். ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர்! நான் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறாரே என்று மனமகிழ்ந்தார். பிரியமானவர்களே, நமது ஜெபங்கள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. நம் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஒருவேளை பதில்கள் நாம் நினைக்கும் தருணத்தில் நாம் நினைக்கும் விதமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்குதான் விசுவாசம் தேவை. தேவன் ஜெபத்தை கேட்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள் அசைக்க முடியாததாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜெபத்தையும் முடிக்கும் போது ஆமீன் என்ற வார்த்தையை சொல்லி ஜெபத்தை முடிப்போம். ஆமீன் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று பொருள். நீங்கள் நெடுநாளாய் உங்கள் குடும்ப அங்கத்தினர் யாருடைய ரட்சிப்பிற்காகவது ஜெபித்து வரலாம். இன்றோ நாளையோ மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் மாற்றத்திற்கு பதில் எதிர்மறையான சூழல்களை காணும்போது சோர்வடைந்திருக்கலாம். கலங்காதீர்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. நிச்சயமாய் கர்த்தர் ரட்சிப்பார். மாரநாதா. ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். ஆமீன்.